சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மன்னிச்சிருந்தேன். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன் தெரியுமா? அவர் வந்து பணத்தை கேட்டப்ப எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? வரவு செலவு என்னன்னே தெரியாது, கணக்கு பார்க்கவும் தெரியாது, யாருக்கு என்ன கொடுக்கணும் கூட தெரியாது. இப்படி அறிவு கெடுத்தனமா எதுக்கு காசு எடுத்த? இப்படி கண்ட விஷயத்துக்கெல்லாம் கல்லால இருந்து காசு எடுத்தா கடையை எப்படி பாத்துக்கிறது? எப்படி லாபத்தில் ஓடுறது சொல்றா? இங்க பாரு, இனிமே பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேட்டு வாங்க, சரியா? ஏன் பாத்திரு, என்னப்பா அவனை இப்படி பேசுற? கலால இருந்து பணம் எடுக்கிறதுக்கு அவனுக்கும் தானே உரிமை இருக்கு. மா, என்னதான் உரிமை இருந்தாலும் கணக்கு வழக்கெல்லாம் தெருவுதானே பாக்குறான். அவன் சொல்படி தானே நடந்திருக்கணும். கேட்காம இவன் பணம் எடுத்தது தப்புதாம்மா. மகா, பாருங்க, இப்போ தேவையில்லாம கீர்த்திக்கும் திருவுக்கும் பிரச்சனை. அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிருந்தான்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க? எல்லாம் இந்த செல்வியை சொல்லணும். புருஷனை மைக்கு புடவை வாங்கிக்கிறதுக்கு என் பொண்ண திருடிப்பட்ட சுமக்க வச்சுட்டா. அப்படியே குத்துக்கலாட்ட நிக்கிறத பாரு. என்னடி இவரு? இப்ப உங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷம் தானே? பாத்தீங்களா, என் மாப்பிள்ள கோச்சிட்டு போயிட்டாரு. அவரை நிம்மதியா வேலை செய்ய கூட விட மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து அவர் உயிரை எடுக்கிறீங்க? புடவை வாங்குறாங்களா புடவை? இந்த மகாராணிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். செல்வி, ராஜேஸ்வரி, எதுக்கு இப்படி தேவையில்லாம வார்த்தையை விடுற? சும்மா இருக்க மாட்டேன். என்ன தப்பு இல்ல, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் இப்படி அனாவசியமா பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை என் பொண்ணு மேல பழி போட்டாரு. அவன் பொண்டாட்டி அவன் பேசுறான். ஏன் இப்படி பேசுற? பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல. கேட்டாங்கங்கற உண்மை தெரிஞ்சிருச்சு. பேசுறது தப்பு. உண்மை தெரிஞ்சிருச்சுல, விடுங்க. அம்மா, உங்க அம்மாவை கூட்டிட்டு போமா, போ. அம்மா, நீ வாமா. பெரிய இவ நாட்டாம பண்ண வந்துட்டா. வேலு அப்படி என்ன தப்பு பண்ணாரு? அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை யாராவது எதிர்த்து பேசி அவரோட நியாயத்தை கூட புரிய வைக்க முயற்சி பண்ணல. அந்த ஹோட்டல்ல இத்தனை வருஷம் மாடு மாதிரி உழைச்சிருக்காரு. அவருக்கு ஹோட்டல்ல உரிமை இருக்கு. பணம் எடுத்ததுல என்ன தப்புன்னு அவர் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அது கூட செய்யலையே. அந்த அம்மா ராஜேஸ்வரி திருடன்னு வாய் கூசாம சொல்றாங்க. அதையும் யாருமே கண்டுக்கல. இங்க என்னதான் நடக்குது? எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா அக்கறையா இருக்காங்க. ஆனா வேலு விஷயம் வந்தா இவர் பண்றது தப்புன்னு எல்லாரும் இவர் பக்கம் திரும்புறாங்க. சாரி டேவிட், இல்ல என்னாலதான் வந்தது. டேய், இந்த பாரு, மனசுல எதையும் வச்சுக்காதடா. அண்ணன் ஏதோ கோவத்துல பேசிட்டான், விடு. ஆமாப்பா, அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டான். எதுவும் மனசுல வச்சுக்காத, போ. எல்லாம் உன் மூத்த மருமக பண்ண வேலைதான் இது. என்னப்பா நீங்க வேற? டேய் வேலு, ஏதோ கோவத்துல தானே பேசிருக்கா. ஆமாண்டா. இந்த பாரு, செல்வி பாவண்டா. ரூமுக்கு போய் அவளை சமாதானப்படுத்து. போடா, போ. ஆமா வேலு, போய் அவளை சமாதானப்படுத்து, போ. போ, போடா. ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா உருவாயிடுச்சு.
அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு கெட்ட பேரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்படி எந்த தப்புமே பண்ணாம எத்தனை நாளைக்கு தான் மன்னிப்பு மன்னிப்புன்னு நீங்க மட்டுமே கேட்டுட்டு இருப்பீங்க? இல்ல, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் பணம் எடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்களுக்கு உங்க சொந்த ஹோட்டல்ல கல்லால பணம் எடுக்க உரிமை இல்லையா? அதுக்கு போய் உங்க அண்ணன் அவ்வளவு கேவலமா பேசுறாரு. அவர் கேட்ட கேள்வியில கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உங்க அக்காவுக்கு தெரிஞ்சும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்க. நீங்க ஒரு வார்த்தையாவது உங்க அண்ணனை எதிர்த்து கேட்டிருக்கலாம்ல. சரி, அது உங்க அண்ணன். அவர் மேல நீங்க நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. அதனால எதிர்த்து பேச கூட நீங்க வேண்டாம். ஆனா உங்க பக்கத்து நியாயத்தையாவது நீங்க சொல்லிருக்கலாம்ல. இல்லங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இது வரைக்கும் கல்லால இருந்து ஒரு தடவை கூட உங்க அண்ணன் பணத்தை எடுத்துட்டு போய் கீர்த்திக்கு புடவை வாங்கி கொடுத்தது இல்லையா? இல்ல கல்லால இருந்து அவரோட சொந்த செலவுக்கு ஒரு தடவை கூட பணம் எடுத்தது இல்லையா? நீங்களும் அந்த ஹோட்டலுக்காக தானே நைட்டு பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க தேவைக்கு, உங்க பொண்டாட்டி தேவைக்கு பணம் எடுத்ததுக்கு இனிமே என்ன கேட்காம பணம் எடுக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. இது எப்படிங்க நியாயம்? இது எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க பொண்டாட்டினா இனிமே ஏன் தேவைய நான் உங்ககிட்ட கேட்கணுமா இல்ல உங்க அண்ணன் கிட்ட கேட்கணுமா? அதையும் சொல்லிடுங்க. ரொம்ப வசதியா இருக்கும்ல. அவர்கிட்ட தான் போய் கேட்டு கேட்டு செய்யணும்னா நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்காம இருப்பேன்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? அண்ணன் ஒன்னும் பணம் தரமாட்டேன்னு சொல்லலையே. நான் படிக்காத முட்டாளுங்க. எனக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் தெரியாது. கணக்கு வழக்கும் சுத்தமா புரியாது. அப்படி இருக்கிறப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரிவர நடத்திட்டு வர்றது அவர் தானே. அப்படி இருக்கிறப்போ கல்லால இருந்து காசு எடுத்தது என்னோட தப்பு தான். அதனாலதான் கோவப்பட்டு திட்டாரு. எப்படி வேலு, எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? உங்களுக்கு அவர் மேல உண்மையாவே கோபம் வரலையா? இல்ல உங்க அண்ணன் மேல உள்ள பாசத்துல அவர் சொல்றது எல்லாம் வேதம்னு கோவப்படக்கூடாதுன்னு நீங்க நடிக்கிறீங்களா? தப்பு பண்ணா அண்ணன் கண்டிக்கும். அண்ணன் கண்டிக்கிறத தப்பா எடுத்துக்கிட்டு அவர் மேலேயே கோச்சுக்கிட்டா இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காதுங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதான். எங்க வீட்டுல எங்க அண்ணன் சொல்றதான் வேத வாக்கு. அவர் என்னைக்கு எனக்கு நல்லதான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் சொன்னதுலயும் தப்பு இல்லை. அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு